முன்பு 2019 இந்த சிஏ சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதையும் நாம் எதிர்த்தோம். பொது வாழ்க்கையில நான் முதலாக கைது செய்யப்பட்டது, காவல்துறையால் கைது செய்யப்பட்டது வந்து இந்த சிஏ சட்டத்தை கிழிச்சி எடுத்து அதை பத்தி நான் கவலைப்படாம கீழ்ச்செறிவு நான் ஒரு நாள் முழுக்க அப்பொழுது அதிமுக ஆட்சியில கைது செய்யப்பட்டிருந்தேன். நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இதை அனுமதிச்சாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சிஏ சட்டத்தை நாங்கள் எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த 10 வருஷம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன வட சுட்டாரு அத்தனையும் உங்களுக்கு அத்துப்படி கரெக்டா. நான் உன்னே ஒன்று கேட்கிறேன், திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்னையில புயல் வந்தது, எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு, எல்லா இடத்துலயும் தண்ணி நின்னுச்சு, அப்ப யார் உங்க கூட நின்னது? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களும் நீங்களும் மக்களோட மக்களா நின்னோம். தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் அவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்பட்டுச்சு, அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. யாரு ரோட்ல நின்று எல்லாத்தையும் சரி பண்ணது? திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆட்சி தான். நாளைக்கு 3 மணிக்கு தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. நான் வந்தது உங்களுடைய வாழ்த்துக்களை வாங்கறதுக்கு. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண போறேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும். தினமும் மக்களோடு மக்களா நின்று மக்களை போய் சந்திச்சு அவங்க வீட்டுக்குள்ள போய் இந்த பிரச்சாரத்தை போய் செய்ய போறது இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள், என்னுடைய சகோதரர்கள் நீங்க தான். 40 தொகுதியிலையும் தமிழ்நாடு புதுச்சேரி 40 தொகுதியிலும் துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதை மட்டுமே மனசுல வச்சுட்டு நம்ம வேலை பார்க்கணும்.